என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களை அழைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு நீ கற்றுத்தந்த எல்லா பாடங்களுக்காகவும் எல்லா ஆசீர்வாத வழி நடத்தலுக்காகவும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. அல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உலக பிரகாரமாக நாங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தது உண்டு, எங்களை அதிலிருந்து பிரித்து எடுத்து ஆண்டவரே ஆவிக்குரிய ஊழியம் செய்யவும் ஆவிக்குரியவர்களாக ஜீவிக்கவும் எங்களுக்கு நீ அருளின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். ஐக்கியத்துக்கு நீ கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதபடி எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக இந்த விசுவாசத்தோடு நாங்கள் நினைத்திருக்க இம்மட்டுமாக எங்களுக்கு கிருபை அளித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் உடைய ஆவியினாலேயே நடந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் நாங்கள் விரும்பி கேட்கிற ஒரு காரியம், உடைய ஆவியை இன்னும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே அதிகமாக வைத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை நாங்கள் ஆவியினால் வழி நடத்தப்பட்டதை காட்டிலும் இன்னும் சிறப்பாக வழி நடத்தலை எங்களுக்கு நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிதாவிடத்திலிருந்து நீர் தூய ஆவியை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டது போல நீருடைய ஆவியினால் நிறைந்து ஆண்டவரே நன்மை செய்கிறவராயும் பிசாசுடைய பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தது போல ஆண்டவரே எங்களை இன்னும் ஆவியிலே நிரப்பும் ஐயா. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்மை செய்கிறவர்களாக, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, சுவிசேஷத்தை தேசம் முழுவதும் எடுத்து சொல்லுகிறவர்களாக, சுவிசேஷ வசனத்தை சுவிசேஷகராகிய உமை ஆண்டவரே நாங்கள் எல்லா தேசங்களுக்கும் எடுத்து சொல்லும்படியாக பிசாசுடைய பிடியில் அகப்பட்ட ஜனங்களை உடனடியாக விடுதலைக்குள் வழி நடத்தும்படியாக, நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் உடனடியாக சுகமடையும்படியாக, வழி தெரியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு உடைய வழியை காண்பிக்கும்படியாக உம்முடைய ஆவி எங்கள் மேல் இன்னும் பலமாய் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய வசனங்களை எங்களுக்கு போதிக்கப்படும்படியாக, சத்திய வசனங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியான நம்முடைய ஆவியை எங்கள் மேல் வைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. ஆண்டவரே தூய ஆவியானவரே எங்கள் மேல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவரே எங்கள் மேல் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜனங்கள் தேவையோடு இருக்கிறாங்க ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்க